ஹாய் விவாஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுற்றும் விழி சுடரே நாடகத்தில் இருந்து ஒரு சின்ன பார்வைக்கு சுடர் பாப்பா அவங்க கேப்டன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன், என்னை எங்கள் ஸ்கூலில் டிராயிங் காம்படிஷனுக்காக கோயம்புத்தூர் வரையும் கூப்பிட்ருக்காங்க. ஆனால் என்னை கூட்டிகிட்டு போக தான் ஆள் யாருமே இல்லை. அம்மு அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்க. வீடு நம்ம அடுத்த வாட்டி பார்த்துக்கலான்றாங்க. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது கேப்டன். ஆனால் எனக்கு ஆசையே அந்த டிராயிங் காம்படிஷனில் சேர்ந்து வின் பண்ணணும்னு ஆசை. எனக்கு கலந்துக்க ரொம்ப ஆசையாக இருக்குது கேப்டன் சொல்கிறாங்க. உடனே கேப்டன் என்ன பண்ணுறாருன்னா, வெற்றி போயிட்டு அபிகிட்ட பேசுகிறாரு. அபியை இங்கே பாரு அபி, என் பொண்ணு டிராயிங் காம்படிஷனில் கலந்துக்க ஆசைப்படுறா. அவளை நான் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன், நீ ஏன் வேண்டான்னு சொல்கிற? அவளுடைய திறமையை இது மாதிரி தான் அவள் வெளிப்படுத்த முடியும். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வாய்ப்பு கிடைக்காது. இந்த வாய்ப்பு நம்ம குழந்தைக்கு கிடச்சிருக்கு. தயவு செய்து என் பொண்ணை டிராயிங் காம்படிஷனுக்கு அனுப்பு. நீ கூட்டிகிட்டு போகலன்னா நானாச்சும் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை முடியாது, வேண்டாம் அப்படின்றாங்க அபி. அதுக்கு சொல்கிறாரு, என் பொண்ணு ஆசைப்பட்டா, ஆனால் நான் அதை செய்தே தீருவேன். நீ ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்றார். சரி, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாங்க. இந்த வெற்றியை எப்படி தான் நம்ம கழட்டி விட போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போகிறாங்க. அப்புறம் காலையில் சுடர் பாப்பாவை கூட்டிக்கிட்டு டிராயிங் காம்படிஷனுக்கு கிளம்புறாங்க. தியா குட்டி, நீ நல்லபடியாக வீட்டில் மாத்திரை சாப்பிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடு. மண்டே ஸ்கூல் போனோம்ல நீ, நாங்கள் போயிட்டு வரோன்றாங்க. ஓகே, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன்றாங்க. அடுத்த முறை நம்ம காம்படிஷனுக்கு நீயும் கலந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தியா பாப்பா சொல்கிறாங்க, நான் ஸ்பீச்சில் தான் கலந்துப்பேன் அப்படின்றாங்க. குட் டி செல்லம் அப்படின்ட்டு முத்தம் கொடுத்துட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் தருண் ரொம்ப கோவமாகவும் ஷேடாகவும் இருக்கிறாரு. ஏன் தருண் ரொம்ப ஷேடாக இருக்கிற அப்படின்னா, இல்லை நானும் வரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாரு. இங்கே பாரு, தியா பாப்பா வீட்டில் இருக்கிறாள் தனியாக, அவளை பார்த்துக்கணும்ல, நீ அவளை பார்த்துக்கிறது தானே நல்லது. இப்போ சொல்லு, அவளை தனியாக விட்டு போகிறது நல்லதா இல்லை நீ எங்கள் கூட கலந்து வர்றது நல்லதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் தியாவை கூட தான் இருப்பேன், தியாவை தான் பார்த்துப்பேன் அப்படின்னு தருண் சொல்கிறாரு. குட்டடி செல்லன்ட்டு அவங்க அண்ணன் வந்ததும் அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு போய், அண்ணா உங்ககிட்ட தனியாக பேசணும்னா அப்படின்னு சொல்லிட்டு அபி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நான் காம்படிஷன் போயிட்டு வரேன்னா, அவன் என் கூட சேர்ந்து வரதே எனக்கு பிடிக்கலை அந்த வெற்றி. ஆனால் என்னை ரிலீஸ் பண்ணுற வரையும் நீ எப்படியாச்சும் நம்ம சுடருக்கு அவன் தான் நான் அப்பான்னு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெற்றி அவன் தான் அப்பன்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாடிட்டு சட்டப்படி கேஸ் போட்டு வாதாடவும் அவனுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிரபாகரன் சொல்கிறாரு. அதனால் பார்த்துக்கணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, சுடரை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போது வெற்றியும் கூட போகிறாரு டிராயிங் காம்படிஷனில். அப்போ சுடருக்கு ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி தராரு. சந்தோஷமாக போயிட்டுருக்கும்போது அந்த கார் டிரைவரு சரியாக ஓட்டாமல் டக்குன்னு பிரேக் அடிக்கும்போது அபியும் சுடரும் முன்னாடி இடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வெற்றி கையை வச்சு தடுத்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லாத ஆக்கிடுறாரு. அதுக்கப்புறம் சுடர் அந்த இடத்துக்கு போகிறாங்க டிராயிங் காம்படிஷனுக்கு. எனக்கு பயமாக இருக்குது கேப்டன் சொல்கிறாங்க. நீலாம் பயப்படாத அபி, நீ நல்லா படம் வரைவ, சூப்பராக வரைவ அப்படின்னு சொல்லும்போது உடனே அபி என்ன கேட்குறாங்கன்னா, சுடர் நீ என்ன டிராயிங் வரைய போகிறேன்னு எனக்கு தெரியும், நீ நோட்டில் வரைஞ்சி வச்சிருந்திய அந்த டிராயிங் தானேன்றாங்க. இல்லை அம்மோ அப்படின்றாங்க. இல்லை அந்த செடி வளர்ற மாதிரி வரைஞ்சி அது தானேன்றாங்க. இல்லை அம்மோ அப்படின்றாங்க. அப்போது அம்மு பார்த்தியா, நீங்கள் என் வாயிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறதுக்காக தானே என் வாயை பிடுங்குறீங்கன்றாங்க. அப்போ வெற்றி சொல்கிறாரு, ஆமாம் ஆமாம், உங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே ஒருத்தருடைய வாயை நோண்டி நோண்டி உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க அப்படின்றாரு. கேப்டன், எப்படி அம்மு அது மாதிரி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, ஏற்கனவே ஒரு மாதிரி அப்படி தானே பண்ணாங்க, அதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு வெற்றி சமாளிச்சிடுறாரு. சுடரும் போகிறாங்க டிராயிங் காம்படிஷனுக்கு. அப்போது அபி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியான்னு சொல்லிட்டு, எதுக்கு அந்த மாணிக்கம் உன்னை பார்க்க வந்தால் நீயும் ஜெயிலேருந்து அவனை தேடினேன், எனக்கு சரியான ரீசன் சொல்லுன்னு கேட்குறாரு. நாளைக்கு இதை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், காத்திருப்போம். நன்றி, பாய்.